இயேசுவின் அன்பு சகோதரமே, டிசம்பர் மாதம் 18ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித வின்னிபால்டு என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த வின்னிபால்டு? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். இவர் ஓர் பக்தியுள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர். இவரின் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களில் ஒரு சிலர் புனித வாழ்வு வாழ்ந்து புனிதர்களாக உயர்ந்துள்ளனர். இவர் கிபி 720ஆம் ஆண்டு தன் தந்தையுடனும் சகோதரனுடனும் ரோம் நகருக்கு திரு யாத்திரை சென்றார். பின்னர் அங்கிருந்து புனித நாட்டிற்கு சென்றார். அங்கிருந்து திரும்பி இத்தாலி வந்தடைந்த போதுதான் தான் ஒரு குருவாக வேண்டுமென்று தந்தையிடம் விருப்பத்தை தெரிவித்து இத்தாலி நாட்டில் உள்ள மொண்டே கசினோவில் இருந்த புனித பெனடிக்ட் துறவற சபையில் சேர்ந்தார். பின்னர் அவரின் மாமா ஜெர்மனி நாட்டின் திருத்தூதர் என்றழைக்கப்பட்ட புனித போனிபாஸ் விடுத்த அழைப்பின் பேரில் ஜெர்மனி நாட்டிற்கு வந்து சேர்ந்தார். இவர் ஜெர்மனியில் கிபி 738ஆம் ஆண்டு குரு பட்டம் பெற்று மறைபரப்பு பணிக்காக பவிரியாவிற்கும் தூரிக்கன் நாட்டிற்கும் அனுப்பி வைக்கப்பட்டார். அதன் பின் அங்கிருந்து மைன்ஸ் நகருக்கு திரும்பி வந்து 4 ஆண்டுகள் மறைப்பணியை ஆற்றினார். அதன் பிறகு கிபி 752ஆம் ஆண்டின் இறுதியில் ஐஸ்டாட்டில் இருந்த ஹைடன்ஹைம் என்ற மறைமாவட்டத்தை நிறுவினார். அதன் பிறகு கிபி 741ஆம் ஆண்டு தன் சகோதரரோடு இருந்தார். சில ஆண்டுகள் கழித்து பெனடிக்ட் துறவற சபையை வழிநடத்தினார். பின்னர் தன் சகோதரரின் உதவியுடன் வின்னிபால்டு பெண்களுக்கான பெனடிக்ட் துறவற சபையை வழிநடத்தினார். பிறகு மிக பெரிய கலாச்சார மறைபரப்பு பணியகம் ஒன்றை நிறுவி அதையும் தொடர்ந்து வழிநடத்தினார். இவ்வாறு பல்வேறு வழிகளில் மறைபரப்பு பணியை ஆற்றிய இவர் பெனடிக்ட் துறவற மடத்திலேயே இறந்தார். அப்படிப்பட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவ்வுலகில் மறைபரப்பு பணியை செய்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு அருள் பணியாளர்களின் ஆன்ம உடல் நலனுக்காக இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.